ஃபர்ஸ்ட் டாபிக்கா மார்க்கெட் பிரைஸ் தான் பார்க்க போறோம். மார்க்கெட் பிரைஸ்னா ஒண்ணுமே இல்லை. இந்த மார்க்கெட் பிரைஸ்க்கு டிஸ்கவுண்ட் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். அதுல டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் தான் வந்து இதுக்கு ஃபார்முலா. அதாவது டிஸ்கவுண்ட்னா என்ன? டிஸ்கவுண்ட்னா நம்ம வாங்குற ஆக்சுவல் பொருள்ல நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ரேட் வரும். அதுதான் வந்து இந்த மார்க்கெட், அதாவது இந்த டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் பிரைஸ்ல செல்லிங் பிரைஸை மைனஸ் பண்ணனா அதுதான் நமக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 1000 கொடுத்துட்டாங்க, செல்லிங் பிரைஸ் வந்து 850 கொடுத்துட்டாங்க. இப்போ டிஸ்கவுண்ட் நமக்கு எவ்வளோ வரும்? 1000, அதாவது எம்பி 1000 மைனஸ் 850 மைனஸ் பண்ணோம்னா 150 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட்ல வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அங்கே டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா ஒன்றுமே இல்லை. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைட் பை எம்பி, அதாவது மார்க்கெட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட்டை வச்சு டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். இப்போ எம்பி வந்து அதே மாதிரி 1000 கொடுத்தாங்க, எஸ்பி வந்து 800 கொடுத்தாங்க. இப்போ இது டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 200 கிடைக்கும். இதே பெர்சன்டேஜ் வேணும்னா இன்டூ இந்த இது இந்த டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் பிரைஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா 200 வரும். இதுவே டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்னா இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு வந்து நமக்கு 20% அப்படின்னு சொல்லி நமக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட்ங்கிறது 200, அதாவது இந்த எம்பி மைனஸ் எஸ்பி பண்ணோம்னா அது டிஸ்கவுண்ட் 200 வரும். அதை வந்து இங்க டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிட்டு டிவைட் பை எம்பி வந்து 1000 பண்ணி இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடும், அதாவது கிடைச்சிடும். அதுதான் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்.